welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me. ஸோ வாங்க சாட்டர்டேயோட ஃபுல் டே vlog பார்க்கலாம். ஸோ சாட்டர்டே சீக்கிரமாக வந்து எழுந்தாச்சு. பிகாஸ் வந்து வீட்டில் வந்து யாராவது வந்திருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுவோம். அண்ட் சீக்கிரமாக எழுந்து எல்லாமே ரெடி பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ அதனால் சீக்கிரமாக எழுந்துட்டு பால் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிச்சிக்கிட்டே வந்து நான் லஞ்சுக்கு தேவையானதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை ஊற்றிக்கலாம். அண்ட் வீட்டில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளாக்ஸ் இருந்தது, பாலும் வந்து ஜாஸ்தியாக வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ கார்ன்ஃப்ளாக்ஸ் வேணுங்கிறவங்க கார்ன்ஃப்ளாக்ஸ், தோசை வேணுங்கிறவங்க தோசை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படியே வந்து லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து சீக்கிரம் எழுந்துட்டேன் அப்படின்னா பால்கனியில் உட்காந்து தான் வெஜிடபிள்ஸு, வெங்காயம் போட்டு உரிக்கிறது இதெல்லாமே பண்ணுவேன். பிகாஸ் உள்ளார எல்லோரும் தூங்குவாங்க, எதுக்கு அங்கே நின்று கிச்சனில் லைட் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனியில் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து, பிகாஸ் வீக்கெண்ட் மட்டும்தான் நம்மளாலையுமே கொஞ்சம் பொறுமையாக எல்லாமே பண்ண முடியும். வீக் டேஸில் அப்படியே ஹரியப்பா கிச்சனில் நின்று கட் பண்ணி குக் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டே அதாவது சண்டேக்கு வந்து எதாவது நான்வெஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் உரித்து வச்சுட்டு, அன்றைக்கி சாட்டர்டேக்கு லஞ்சுக்கு நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு சொல்லி கேரட், பீன்ஸ் இதெல்லாம் வந்து பொடியாக எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு அன்றைக்கி தேவையான வத்தல், அப்பளம் அதெல்லாம் பொரிச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சாச்சு. தங்கச்சியும் எழுந்திரிச்சு வந்துட்டா. ஸோ வந்துட்டு தென் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீர்க்கங்காய் இருக்கு இல்லையா, அதோட அந்த தோல் அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். நான் வந்து முன்னாடி 4 பீர்க்கங்காய் பண்ணியிருந்தேன், அதோட ஓடு தனியாக எடுத்து வச்சுருந்து அதில் வந்து ஒரு துவையல் அரைக்கலாம். ஸோ நம்மளோட ஆப்ஷனல் தான், லைக் உளுந்து, கடலைப்பருப்பு, புளி, தேங்காய், பூண்டு இதெல்லாம் போட்டு வரமிளகாலாம் போட்டு வதக்கிட்டு இந்த ஓடை வந்து நல்லா தோல் அதை நல்லா கழுவிட்டு அதையும் வந்து வதக்கிட்டு நம்ம சால்ட்டு சேர்த்து அரைச்சிடலாம். ஸோ சுடு சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தங்கச்சி தான் அது ரெடி பண்ணால். ஸோ அதுக்கப்புறம் தங்கச்சியும் சஷ்வந்தி வீட்டில் விட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக வெளியே கிளம்பிட்டோம். பிகாஸ் சாட்டர்டே சண்டேல தான் போய் பொறுமையாக வாங்க முடியும். ஸோ இப்போது வந்து ட்ரைவ் பண்ணுறவங்க எல்லாமே பின்னாடி இருக்கவங்கள ஹெல்மெட் போடணும் இல்லையா. ஸோ ஹஸ்பண்டோட பழைய ஹெல்மெட் இருந்தது, ஸோ அதை தான் நான் எடுத்து போட்டுப்பேன். ஸோ சம்டைம்ஸ் நம்ம கொண்டை போட்டிருக்கும்போது அந்த ஹெல்மெட் உள்ளாரே இறங்காது. ஹெல்மெட் எனக்கு வாங்கணும், பிகாஸ் இட்ஸ் மஸ்ட் இல்லையா. அண்ட் சேஃப்டி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவை. ஸோ நீங்களும் யார் போனாலும் ஹெல்மெட் எல்லாம் பின்னாடி உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, ஹெல்மெட் போட்டுகிட்டே போங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு லன்ச் எல்லாமே ரெடி ஆயாச்சு. சஷ்வந்தும் தங்கச்சியும் ஃபஸ்ட்டு சாப்பிட உட்காந்துட்டாங்க. துவையல் அரைச்சி அதோட கொஞ்சம் ரசமும் வச்சுட்டேன். தயிர், ஃப்ரைட் ரைஸ், அதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம், வத்தல், அதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச். அண்ட் பால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவே வாங்கியிருந்தேன், பிகாஸ் பன்னீர் வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக பன்னீருக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். 1 லிட்டர் பாலில் வந்துட்டு ஒரு ஃபுல் எலுமிச்சப்பழம் வந்து ஜூஸ் நான் ஊற்றினேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். வெயிட் என்கிட்ட பெருசாக மேலே வைக்கிறதுக்கு இல்லை. ஸோ ஒரு சொம்பில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு கல் வெயிட்டாக வச்சுட்டேன். ஸோ ஒரு 3-4 ஹவர்ஸ் கழித்து அதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் ஒரு 2-3 டேஸில் அந்த பன்னீரை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க வேண்டாம். ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா பூ போடலான்னு சொல்லி தேர்ஸ்டேவே வாங்கி வச்சுருந்தோம். பட் ஃப்ரைடே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி நாங்கள் வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஃப்ரைடே வந்து மால் சீக்கிரம் போயிட்டதுனால வீட்டில் வந்து பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட முடியல. ஜஸ்ட்டு வந்து விளக்கு மட்டும் ஏற்றிட்டு நான் ஓடிட்டோம், பிகாஸ் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ அதனால தான் சாட்டர்டே அன்றைக்கி வீட்டில் வெஜ்ஜு தான் சமைச்சோம் இல்லையா. ஸோ அதனால் பூவெல்லாம் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. பாருங்கள், ரெடியாகி நான் நின்றுட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் 3 பேரும் நின்று பொறுமையாக ஏதோ டிவியில் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்ருக்காங்க. எங்கே அப்படின்னா நாங்கள் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலும் கபாலீஸ்வரர் கோயிலுக்கும். பிகாஸ் சாய்பாபா கோயிலுக்கு கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் கபாலீஸ்வர் கோயிலும் இருக்குது. எங்களுக்கு ட்ரெயின் இருக்குது, ட்ரெயினில் இருந்தே நாங்கள் போயிடலாம். ஸோ மயிலாப்பூரில் இறங்கி அங்கேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான்.
ஸோ மாலு அண்ட் ஹோட்டல் இந்த மாதிரியெல்லாம் கூட்டிகிட்டு போயாச்சு. ஸோ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் ரொம்ப ஃபேமஸ். அண்டு சாட்டர்டே வந்து எப்போவுமே கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். ஸோ கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே வந்து மொபைல் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். ஸோ என்ட்ரு ஆகும்போது மட்டும்தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன். அண்டு இது வந்து அன்னதானம் கொடுக்குற இடம், பிரசாதம் கொடுக்குற இடம். அந்த டைமில் அந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் வந்து சர்க்கரை பொங்கல் தான். ரொம்ப வந்து ஸ்வீட் கம்மியாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது. ஸோ பயங்கர ரஷ்ஷுங்க அன்றைக்கி சாய்பாபா கோயிலில். ஸோ பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் சாய்பாபா கோயிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ சாய்பாபா கோயிலேருந்து பார்த்திங்கன்னா கபாலீஸ்வர் கோயில் கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸு, கொஞ்சம் நடக்கணும். ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் போயிட்டோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 8 o'clock ஆகிடுச்சு. பட் ஸ்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டோம், இதை மிஸ் பண்ணிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆடி மாதம் இல்லையா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமெல்லாம் வந்து கொஞ்சம் ஏதாவது ஸ்பெஷல் பூஜை இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. ஸோ பயங்கர ரஷ்ஷுங்க எங்கேயுமே. நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு 2-3 times வந்திருக்கேன். தங்கச்சிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாய்பாபா கோயில் அண்ட் கபாலீஸ்வர் கோயில். ஸோ வரும்போது அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டா தான் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம் ஐயோ அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு. பிகாஸ் யஷ்வந்த் பயங்கர டயர்டாகிட்டார். சாய்பாபா கோயிலேருந்து நடக்கும்போதே வந்து போதும் வீட்டுக்கு போகலான்னு. பட் ஸ்டில் வந்து நாங்கள் இல்லை நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. சாமி கும்பிட்டுட்டு ரிலாக்ஸாக அப்படியே உட்காந்துருந்தோம். ஸோ ரொம்ப வந்து பசிச்சிருச்சு யஷ்வந்த்துக்கே, ஆக்சுவலி எங்களுக்கும் பசிச்சிருச்சு. அதனால் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சாட் கடை இருக்குது. அங்கே நான் ஆல்ரெடி 2-3 times நாங்கள் போகும்போதே சாப்பிட்ருக்கோம். ஸோ அங்கே தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் டே vlog பார்த்துருப்பீங்க. மார்னிங்லேருந்து இப்போது நைட்டு வரைக்கும். ஸோ நாங்கள் வந்து கோயில் போயிட்டு வந்தாச்சு. மயிலாப்பூர் சாய்பாபா கோயில், அதுக்கப்புறம் கபாலீஸ்வரர் கோயில், 2 கோயிலும் போயிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வரும்போது வந்து பயங்கர டயர்டாகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சமாக சாட் சாப்பிட்டுட்டு வந்தோம். பட் வந்து கொஞ்சம் தான் ஆர்டர் பண்ணோம், பட் அதுவே ஹெவியாகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி ஹஸ்பண்ட் டின்னர் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ஏதாவது 1 தோசை இல்லை 2 தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தென் தூங்க தான் போகணும். ஸோ இன்றைக்கி டே vlog எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஒரு மாதிரி வந்து மார்னிங்லேருந்தே ஒரு மாதிரி நல்லா பிஸியாகவே தான் போச்சுன்னு சொல்லுவேன் இந்த டே. அண்ட் கோயிலுக்கு போயிட்டு என்ன தான் டயர்ட் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வந்து ஒரு மாதிரி நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது. ஸோ ஹாப்பியாக போச்சு எனக்கு டே. எனக்கு கோயிலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதுக்காக அப்படியே ஓவர் பக்தி அப்படி கிடையாது. பட் அது என்னன்னு தெரியல, தெர் இஸ் சம்திங் இன்சைட் த டெம்பிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். கொஞ்சம் ஒரு மாதிரி அன்றைக்கி வந்து நைட்டு தூங்கும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பாசிட்டிவாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்ரிடே வந்து நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வரீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. ஸோ பாய், குட் நைட்.